இந்த உலகத்தில் என் மாமா ஒருவரைத் தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. அவர்தான் என்னை வளர்த்தார். எனக்கு கல்யாணமும் செய்து வைத்தார். நான் கல்யாணமான போது எனக்கு வயது 20. அப்போது நான் ரொம்ப அழகாக இருந்ததாக சொல்வார்கள். என் மாமா என்னை கொடுத்த வீடு ரொம்ப ஏழ்மையானது. அங்கே சரியான வசதிகள் எதுவும் இல்லை. ஆனால் என் மாமாவுக்கு வேறு வழி இல்லை. காரணம், என் மாமியார் ரொம்ப கேடானவள். அவளுக்கு என்மேல் பொறாமை அதிகம். எனக்கு நல்ல வரன் வந்தாலும் அவள் அதை கெடுத்து விடுவாள். என்னை சீக்கிரம் கல்யாணம் செய்து அனுப்பாவிட்டால் அவள் பொண்ணுங்களின் திருமணத்துக்கு தடையாக இருப்பேன் என்று என் மாமாவிடம் அடிக்கடி சண்டை போட்டாள். நான் ரொம்ப அழகாக இருந்ததாலேயே அவளுக்கு இந்த பொறாமை. என் அத்தை பொண்ணுகள் என்னை விட கருப்பாகவும் குண்டாகவும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் என்னிடம் மோசமாக நடந்து கொள்ளவில்லை. பெண் பார்க்க வரும் வீட்டார்கள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் தான் யாருக்கும் முதலில் தெரிவேன். என்னை பார்த்துட்டு இந்த பொண்ணுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. இது என் அத்தைக்கு பிடிக்காது. படிப்படியாக அவள் என்னை மறைத்து வைக்கத் தொடங்கினாள். பெண் பார்க்க வரும்போதெல்லாம் நான் வேறு அறையில் இருக்க வேண்டியது ஆயிற்று. என் மாமா ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருக்கும் கோபமும் வருத்தமும் வந்தது. இறுதியில் வேறு வழியின்றி அடுத்து வந்த ஒரு மாப்பிள்ளைக்கு அவசரமாக பொருத்தம் செய்துவிட்டார். அவ்வளவு நல்ல இடமும் இல்லை. ஆனால் என் அத்தை உடனே சம்மதிச்சிட்டாள். ஏனென்றால் என்னை வீட்டை விட்டு அனுப்புவதே அவள் முக்கிய நோக்கமாக இருந்தது. என்னுடைய விருப்பம் ஒன்றும் கேட்கப்படவில்லை. அமைதியாக நான் கல்யாணத்தை ஒப்புக்கொண்டேன். என் கணவர், அவர் அப்பா மட்டுமே அந்த வீட்டில் இருந்தார்கள். அம்மா இறந்து பல ஆண்டுகள் ஆகியிருந்தன. என் கணவர் வேறு ஒரு நகரத்தில் பாதுகாப்பு காவலராக வேலை செய்தார். அந்த நகரம் ரொம்ப தொலைவில் இல்லை என்றாலும் பயணம் வசதியாக இல்லை. அதனால் அவரால் அடிக்கடி வீட்டுக்கு வர முடியாது. 4 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து 1 வாரம் தங்கி போவார். இதை நினைக்கும்போது கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் வெளிநாட்டில் இருந்திருந்தால் வருடங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை வந்திருக்கும். கல்யாணமாகி 2 வாரங்களிலேயே எனக்கு விடுப்பு முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பணும் என்று என் கணவர் சொல்லிவிட்டார். என் மனம் கனத்தது. அவர் கிளம்பி போனதும் என் மாமனார் மட்டுமே எனக்கு துணையாக இருந்தார். அவர் என்னிடம் ரொம்ப அன்பாக இருந்தார். பவானி, நீ கவலைப்படாதே, நான் உன்னை என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன் என்று சொன்னார். அவர் எனக்கு அம்மாவும் அப்பாவுமாக இருந்தார். என் மாமனார் காலையில் சாப்பாடு போட்டுவிட்டு வேலைக்கு போவார். போகும்போது வீட்டுக்குள்ளேயே இருந்து கதவை பூட்டிக்கோ, யாராவது வந்தால் உடனே கதவை திறக்காதே. முதலில் யாருன்னு கேட்டு அவங்க பதில் சொன்ன பிறகுதான் திற என்று அறிவுரை கூறுவார். அவர் ஒரு மகளை பார்ப்பது போல என்னை நேசித்தார். என் தலையில் கை வைத்து அருமையாக தடவி கொடுப்பார். அலுவலகத்தில் இருந்து திரும்பும்போது நிச்சயமாக ஏதாவது ஒன்று எனக்கு வாங்கி வருவார். சில நேரம் காய்கனிகள், சில நேரம் பழங்கள், சில நேரம் சிறிது பணமும் தருவார். நான் மறுத்தால், நீயும் என் பொண்ணுதான், என் மனைவி இருந்திருந்தா உன்னை இன்னும் அதிகமாக கவனித்திருப்பார். அவர் இல்லாத குறையை நானாவது தீர்க்க வேண்டாமா என்பார். அவர் என்னை எப்போதும் மகள் போலத்தான் நேசித்தார். ஆனால் ஒரு நாள் அவர் ஒரு வித்தியாசமான பொருளை வாங்கி வந்தார். அது ஒரு சிவப்பு நிற படுக்கை விரிப்பு. பவானி, இதை படுக்கையில் விரித்துக்கொள் என்று கொடுத்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்களே இதை உங்கள் படுக்கையில் விரித்து கொள்ளுங்கள் என்றேன். இல்லை, இது உனக்காகத்தான் வாங்கி வந்தேன் என்று சொன்னார். அன்றிரவு நான் அதில் படுத்தேன். எனக்கு ரொம்ப நிம்மதியான தூக்கம் வந்தது. காலையில் எழுந்ததும் அந்த விரிப்பை திருப்பி கொடுத்துடு என்றார். இது எனக்கு வினோதமாக இருந்தது. அவரே வாங்கி என்கிட்டே கொடுத்து காலையில் திருப்பி வாங்கிக் கொள்வது ஏன்? ஒருவேளை விலை உயர்ந்ததாக இருக்கும். அதனால் வேறு யாரிடமும் சொல்லாமல் பத்திரமாக வைக்க நினைத்தாரோ என்று நினைத்தேன். ஆனால் அவர் அதை ஒரு பையில் போட்டு வெளியே எடுத்துச் சென்றார்.
மீண்டும் மாலையில் வரும்போது அதையே திருப்பிக் கொடுப்பார். ஒருமுறை கேட்டேன், இதை ஏன் தினமும் திருப்பிக் கேட்கிறீர்கள்? அதற்கு அவர், நான் வாங்கிய கடையிலேயே என் நண்பனும் வாங்கினான். அந்த கடைக்காரன் பணத்தை ஏமாத்திட்டான். நான் திருப்பி போய் மீதி பணத்தை வாங்கிக் கொண்டேன். அதனால்தான் தினமும் கொண்டு போய் வைக்கிறேன் என்று சொன்னார். அது எனக்கு அவ்வளவு தெளிவாக புரியவில்லை. ஆனால் அவர் சொல்வதில் ஏதோ தவறு இருப்பதாக தோன்றியது. இதற்கிடையில் என் கணவரின் பேச்சு தொடர்பும் குறைவாகத்தான் இருந்தது. அவர் ஒரு பாதுகாப்பு காவலராக மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் பணிபுரிந்தார். அங்கே எப்போது வேண்டுமானாலும் தீப்பிடிக்கக் கூடிய பொருட்கள் தயாராகின. அது மிகவும் ஆபத்தான இடம் என்று அவர் சொல்வார். இரவில் 10 நிமிடங்கள் மட்டுமே அவரால் பேச முடியும். நான் நாள் முழுவதும் அந்த 10 நிமிடங்களுக்காக காத்திருப்பேன். ஆனால் அவர் ரொம்ப சோர்வாக இருப்பதால் பேசும்போதே தூங்கத் தொடங்கிவிடுவார். இது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் அவர் சம்பாதிப்பது நமக்காகத்தான் என்று நினைத்து பொறுமையாக இருந்தேன். ஒவ்வொரு முறை அவர் அழைத்தாலும் என் இதயம் படபடத்தது. அவர் குரல் கேட்டாலே எனக்கு உற்சாகம் வந்துவிடும். ஆனால் அந்த உற்சாகம் அடுத்த நிமிடமே சோகமாக மாறிவிடும். ஏனென்றால் அவர் பேச பேச தூக்கம் அவரை மூடிக்கொள்ளும். அப்போதெல்லாம் நான் அமைதியாக இருந்து அவர் தூங்கும் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பேன். என் கண்களில் கண்ணீர் வழிந்தோடும். எனக்கு திருமணமான பிறகு இதுதான் என் வாழ்க்கையா என்று தோன்றும். ஆனால் மீண்டும் நான் என்னை சமாதானப்படுத்திக் கொள்வேன். அவர் எனக்காக கஷ்டப்படுகிறார். அவர் பாதுகாப்பு காவலராக இருக்கும் வேலை எவ்வளவு கடினமானது. இரவு முழுவதும் விழித்திருந்து கண்காணிக்க வேண்டும். அப்படி ஒரு சூழலில் அவர் சோர்வு அடைவது இயற்கைதான். நானும் அவர் சொன்ன தினசரி நடைமுறைகளை பின்பற்றத் தொடங்கினேன். காலை 6 மணிக்கு எழுந்தால் மாமனார் காபி கொடுப்பார். 7 மணிக்கு அவர் வேலைக்கு கிளம்புவார். பகல் முழுவதும் நான் தனியாக இருப்பேன். மாலை 5 மணிக்கு அவர் திரும்புவார். இதுவே எனக்கு ஒரு சுழலாக மாறியது. திடீர் என்று ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிப்போனது. அன்று மாலை என் மாமனார் வேலையில் இருந்து வந்ததும் அவர் வமகம் ரொம்ப மாறியிருந்தது. அவருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. பிறகு கதறி அழுது கொண்டே, பவானி, எங்கேயோ ஒரு தீ விபத்தில் உன் கணவர் அவர் இப்போது இல்லை என்று சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என் காதுகளை நானே நம்ப முடியவில்லை. இல்லை, அது உண்மையாக இருக்க முடியாது. நான் அவரிடம் நேற்றுதான் பேசினேன் என்று அலறினேன். ஆனால் உண்மை வேறு விதமாக இருந்தது. அவர் வேலை செய்த கட்டிடத்தில் கடுமையான தீ விபத்து ஏற்பட்டது. பலர் உயிரிழந்தனர். என் கணவரின் உடல் கூட மீட்கப்படவில்லை. அவர் இனி இந்த உலகத்தில் இல்லை என்ற செய்தி என்னை சுட்டெரித்தது. கல்யாணமாகி 3 மாதங்கள்தான் ஆகியிருந்தது. நான் 20 வயதில் விதவையானேன். இதை நினைத்தாலே எனக்கு வெட்கமாகவும் கோபமாகவும் துக்கமாகவும் இருந்தது. என் மாமா அப்போது வந்து, உன்னை எங்கள் வீட்டுக்கு அழைத்து போகிறேன், அங்கே நீ இருந்து கொள் என்று சொன்னார். ஆனால் அதற்குள் என் அத்தை பெரும் கொந்தளிப்பில் இறங்கினாள். அவளை நம் வீட்டுக்கு விடக்கூடாது. அவள் ஒரு துரதிர்ஷ்டசாலி. அவள் இருந்த இடத்திலேயே அவளுக்கு இந்த கதி நேர்ந்தது. அவள் நம் பொண்ணுங்களுக்கும் துரதிர்ஷ்டத்தை கொண்டு வருவாள் என்று சொல்லி அத்தை மறுத்துவிட்டாள். என் மாமாவுக்கும் அவளை எதிர்க்க முடியவில்லை. இப்போதைக்கு நீ உன் மாமனார் வீட்டிலேயே இரு. பிறகு நான் ஒரு நல்ல வரனை பார்த்து உனக்கு மறுமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். நான் மறுமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. என் கணவரை நினைத்து நான் நாளும் அழுது கொண்டே இருந்தேன். என் மனம் முழுவதும் அவர் நினைவுகளாக இருந்தது. அவர் கடைசியாக என்னிடம் சொன்ன வார்த்தைகள் என் செவிகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. இப்போது என் மாமனார் முன்பை விட சீக்கிரமாக வேலையில் இருந்து வீடு திரும்பத் தொடங்கினார். என்னை ஆசுவாசப்படுத்துவதற்காகவே அவர் இதை செய்வதாக நினைத்தேன். அவர் மீண்டும் அதே சிவப்பு படுக்கை விரிப்பை கொண்டு வந்து இதில் படுத்து தூங்கு என்றார்.
நான் மனமில்லாமல் படுத்தேன். ஆனால் இந்த முறை எனக்கு முன்பை விட ஆழ்ந்த தூக்கம் வந்தது. என் துக்கத்தை மறக்கும் அளவுக்கு அந்த விரிப்பு எனக்கு அமைதியை தந்தது. இது ஒரு வினோதமான மாற்றமாக எனக்கு தோன்றியது. நான் நினைத்தேன், ஒருவேளை என் மனவேதனை காரணமாக என் உடல் அதிக ஓய்வு தேடுகிறதோ என்று. ஆனால் எனக்குள் ஒரு சந்தேகம் முளைத்தது. அந்த விரிப்பில் ஏதோ விசேஷம் இருக்கிறது. அது வெறும் படுக்கை விரிப்பு மட்டும் அல்ல. ஆனால் நான் அப்போது அதை பெரிதாக நினைக்கவில்லை. என் மாமனார் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அவர் என்னை காப்பாற்ற வந்தவர். அவர் என் தந்தைக்கு சமமானவர். எனக்கு ஒரு குழந்தைக்கு எப்படி பாதுகாப்பு வேண்டுமோ அப்படித்தான் அவர் என்னை பாதுகாத்தார். அதனால் அந்த விரிப்பு விஷயத்தில் நான் அதிகம் யோசிக்கவில்லை. எனக்கு அப்போது ஒரே நினைவாக இருந்தது என் கணவர் மட்டுமே. அவர் இல்லாத வெற்றிடம் என்னை விழுங்கிக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு இரவும் நான் அழுது அழுது கண்ணீர் வடித்தேன். பகலில் நான் சமைத்து சாப்பிட்டு அமைதியாக இருப்பேன். ஆனால் இரவு வந்ததும் என் துயரம் என்னை மீண்டும் அடைந்தது. அந்த சிவப்பு விரிப்பு கொடுத்த அமைதி ஒரு வகையில் எனக்கு நிவாரணமாக இருந்தது. அதில் படுத்தவுடன் என் எண்ணங்கள் ஓய்ந்து நான் தூக்கத்தில் மூழ்கிவிடுவேன். இது ஒரு தப்பிக்கும் வழியாக என் மனம் அதை பார்த்தது. நாட்கள் செல்லச் செல்ல என் மாமனாரின் நடத்தையில் ஒரு முறைமை தெரிந்தது. ஒவ்வொரு இரவும் அவர் அதே சிவப்பு விரிப்பை கொண்டு வந்து எனக்கு கொடுப்பார். நான் அதில் படுத்து தூங்குவேன். காலையில் எழுந்ததும் விரிப்பை திருப்பி கொடுத்துடு என்று கேட்டுக்கொள்வார். நான் கொடுத்து விடுவேன். அவர் அதை ஒரு பையில் போட்டு வெளியே எடுத்துச் செல்வார். மாலையில் மீண்டும் அதே பையுடன் வந்து அதையே என்னிடம் கொடுப்பார். இது ஒரு தினசரி சடங்காக மாறியது. எனக்கு இது எரிச்சலாக இருந்தாலும் அவர் வயதானவர், ஏதாவது மனப்பிரமை இருக்குமோ என்று விட்டுவிட்டேன். இதற்கிடையில் என் உடலில் சில மாற்றங்களை உணரத் தொடங்கினேன். அதிகமாக தூக்கம் வந்தது. காலையில் எழுந்தால் சோர்வாக இருந்தது. என் கால்கள் வீங்குவது போலவும் இருந்தது. சில சமயம் குமட்டல் கூட வந்தது. ஒருவேளை நான் கர்ப்பமாகி விடுவேனோ என்று நினைத்தேன். என் கணவர் கடைசியாக பிரிந்து போனபோது நாங்கள் ஒன்றாக இருந்தோம். அது சுமார் 3 மாதங்களுக்கு முன்பு. ஆனால் அதற்கு பின் எந்த அறிகுறியும் எனக்கு இல்லை. திடீர் என்று ஏன் இப்போது இந்த மாற்றங்கள்? இதை யாரிடமும் சொல்லத் தோன்றவில்லை. என் மாமனாரிடம் சொல்லலாமா என்று பார்த்தேன். ஆனால் அவருக்கு இவற்றை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. நான் மிகவும் குழப்பத்தில் இருந்தேன். என் உடல் எனக்கு சொந்தமில்லாதது போல் உணர்ந்தேன். நான் படுக்கையில் இருந்து எழும்போது கூட கஷ்டமாக இருந்தது. என் மனம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஏனென்றால் ஒருவேளை என் கணவர் கொடுத்த பரிசாக இது இருக்குமோ என்று நினைத்தேன். ஆனால் அதே நேரத்தில் பயமும் இருந்தது. நான் தனியாகத்தானே இருக்கிறேன். இதை சமாளிப்பது எப்படி? பக்கத்து வீட்டுக்காரர்களும் என்னை பற்றி கேட்டபோது எனக்கு ஒன்றும் சொல்லத் தெரியவில்லை. ஒரு நாள் என் மாமனார் வேலைக்கு சென்றபோது பக்கத்து வீட்டு அக்கா வீட்டுக்கு வந்தாள். அவளிடம் என் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னேன். ஒருவேளை நீ கர்ப்பமாய் இருக்கலையோ என்றால் நான் அதிர்ச்சி அடைந்தேன். அது எப்படி முடியும்? என் கணவர் இல்லையே என்றேன். அவளும் எனக்கும் அது புரியலை. ஆனால் டாக்டரை ஒரு முறை பார்க்கலாமே என்று அழைத்துச் சென்றாள். டாக்டர் என்னை பரிசோதித்தார். அவர் சொன்ன செய்தி என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள். இது 3வது மாதம். எனக்கு அதிர்ச்சியில் வாயடைத்து போய்விட்டது. என் கணவர் இறந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டன. பின்னர் தேதிகளை கணக்கில் கொண்டால் அது சாத்தியமே இல்லை. டாக்டர் என்னிடம் நேரடியாகவே கேட்டார், நீங்கள் வேறு யாரிடமாவது தவறாக நடந்து கொண்டீர்களா? நான் அழுது கொண்டே இல்லை. அது பொய். நான் எங்கும் செல்வதில்லை. என்னுடன் என் மாமனார் மட்டுமே இருக்கிறார். அவரும் வயதானவர். எனக்கு வேறு யாருடனும் தொடர்பே இல்லை என்றேன். டாக்டர் ஆழமாக யோசித்தார். பிறகு நீங்கள் பொய் சொல்லவில்லை என்பது தெரிகிறது. ஆனால் உங்கள் தேதிகளில் ஏதோ தவறு இருக்கிறது என்றார்.
என் மனம் ஒரு சுழலில் சிக்கியது. எனக்கு எப்படி இந்த குழந்தை வந்தது? என் மூளை முழுவதும் ஒரே கேள்வியாக சுழன்றது. யார்? எப்போது? எப்படி? நான் என் மாமனாரின் முகத்தை நினைத்து பார்த்தேன். இல்லை, அவர் அவ்வளவு நல்லவர். அவர் என்னை மகளாக பார்க்கிறார். இது சாத்தியமில்லை. ஆனால் வேறு யாரும் இல்லையே. என் மனதில் பல குழப்பங்கள். நான் பக்கத்து வீட்டு அக்காவிடம் இதை பகிர்ந்து கொண்டேன். அவளும் அதிர்ச்சியடைந்தாள். உனக்கு யாராவது மூலம் ஏதாவது ஆகியிருக்குமா? நீ தூங்கும்போது என்று கேட்டாள். நான் நடுங்கினேன். இல்லை, என் மாமனாரைத் தவிர வேறு யாரும் இல்லையே. அவர் என்னை பொண்ணு மாதிரி பார்ப்பார். நான் அவளை நம்ப வைக்க முயற்சித்தேன். ஆனால் என் மனதில் ஒரு சந்தேகம் முளைத்தது. நான் வீட்டுக்கு திரும்பிய பிறகும் என் மனதில் பல கேள்விகள் வட்டமிட்டன. என் கணவர் இல்லை, நான் எவருடனும் தவறான நடத்தையில் ஈடுபடவில்லை. அப்படியென்றால் இந்த குழந்தை எப்படி சாத்தியம்? என் மாமனாரின் நடத்தை மீண்டும் என் நினைவுக்கு வந்தது. அந்த சிவப்பு விரிப்பு அதில் படுத்த பிறகுதான் நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தேன். அதற்கு முன் அப்படியான தூக்கம் வந்ததில்லை. என் உடல் மாற்றங்களும் அந்த காலத்தில்தான் தொடங்கின. ஏதோ நிச்சயமாக மிகப்பெரிய மர்மம் இங்கே நடக்கிறது என்று எனக்கு புரிந்தது. நான் முடிவு செய்தேன். இன்றிரவு நான் அந்த விரிப்பில் படுக்கப் போவதில்லை. அதேபோல் இரவு வந்தது. என் மாமனார் வழக்கம் போல் விரிப்பை கொடுத்தார். நான் வாங்கிக் கொண்டேன். ஆனால் படுக்கையில் விரிக்கவில்லை. ஒரு மூலையில் மடித்து வைத்துவிட்டு வேறு துணியில் படுத்தேன். இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே வரவில்லை. என் மனம் முழுவதும் கேள்விகளாக இருந்தது. மணி இரவு 1 கடந்தது. வெளியே முழு அமைதி. திடீர் என்று என் அறையின் கதவு மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டது. யாரோ உள்ளே நுழைந்தார்கள். இருட்டில் முகத்தை பார்க்க முடியவில்லை. நான் மூச்சை அடக்கி பிடித்து கொண்டு உறங்குவது போல் நடித்தேன். அந்த நபர் என் அருகே வந்து படுக்கையின் மீது உட்கார்ந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கைகள் என் முகத்தை தொடத் தொடங்கின. பின்னர் அந்த கைகள் என் உடல் முழுவதும் சுற்றின. மெதுவாக அவர் என்னை அணைத்து கொள்ள முயற்சித்தார். என்னால் அதை தாங்க முடியவில்லை. நான் திடீரென்று கத்திக்கொண்டே எழுந்தேன். கையில் இருந்த மொபைல் விளக்கை ஓங்கி அந்த நபர் மீது போட்டேன். வெளிச்சத்தில் தெரிந்த முகம் என் மாமனார். என் உடம்பு நடுங்கியது. நான் அலறினேன். பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஓடி வந்தார்கள். ஊர் முழுக்க இந்த செய்தி பரவியது. நான் அழுது கொண்டே நடந்ததை சொன்னேன். உடனே ஊர் மக்கள் என் மாமனாரை கடுமையாக திட்டி துரத்திவிட்டனர். நான் நடுங்கி போனேன். உண்மையில் எனக்கு அந்த விரிப்பின் மர்மம் இப்போது புரிந்தது. அதில் ஏதோ மயக்க மருந்து இருந்திருக்கும். அதில் நான் படுத்தவுடன் ஆழ்ந்த தூக்கத்தில் போவேன். அப்போது அவர் என்னை நான் நினைக்கவே நடுங்கினேன். அவர் என்னை மகள் போல பாசம் காட்டியது எல்லாம் ஒரு போலி. அவர் உள்ளுக்குள் ஒரு அரக்கன். என் நம்பிக்கையை அவர் முற்றிலுமாக உடைத்து போட்டார். அன்று இரவு நான் தூங்கவில்லை. சிந்தனையின் ஒவ்வொரு கணமும் என்னை எரித்தது. நான் எப்படி இவ்வளவு நாட்கள் அவரை நம்பினேன்? அவர் கொடுத்த ஒவ்வொரு பரிசும் ஒவ்வொரு வார்த்தையும் இப்போது எனக்கு வேறு அர்த்தம் தந்தது. என் மீது அவர் காட்டிய பாசமெல்லாம் ஒரு வேட்டை. இதற்கு பிறகு என் உடல் மேலும் மோசமானது. நான் என் மாமாவிடம் அழைத்துச் செல்லப்பட்டேன். என் அத்தை முதலில் எதிர்த்தாலும் இந்த சம்பவம் முழுக்க ஊருக்கு தெரிந்ததும் அவளும் பேசாமல் போய்விட்டாள். என் மாமா என்னை கட்டிப்பிடித்து அழுதார். இனி நான் உன்னை விடமாட்டேன். என் மனைவி எதுவும் சொல்ல முடியாது. நீ எனக்கு பொண்ணுதான் என்று சொன்னார். மீண்டும் நான் அவர் வீட்டில் தங்க ஆரம்பித்தேன். ஆனால் என் மனம் முழுவதும் படுகாயமாக இருந்தது. என் கர்ப்பம் பற்றி என் மாமாவிடம் சொன்னேன். அவருக்கு முதலில் நம்பிக்கை வரவில்லை. பிறகு டாக்டர் சான்றிதழை காட்டியதும் அவர் அதிர்ச்சி அடைந்தார். இந்த பாவி உன்னை அந்த வயோதிகன் என்று அரற்றினார். பிறகு அவர் உடனே போலீசில் புகார் கொடுத்தார். என் மாமனார் கைது செய்யப்பட்டார்.
போலீஸ் விசாரணையில் அந்த சிவப்பு விரிப்பில் வலுவான மயக்க மருந்து இருந்தது தெரியவந்தது. இரவில் எனக்கு அந்த விரிப்பை கொடுத்து நான் மயங்கியதும் அவர் என்னை தவறாக பயன்படுத்திக் கொண்டிருந்தார். காலையில் தடயங்கள் தெரியாமல் இருக்க அந்த விரிப்பை எடுத்துச் சென்று சுத்தம் செய்வதும் பின் மாலையில் மீண்டும் கொண்டு வந்து பயன்படுத்துவதும் அவரது முறையாக இருந்தது. இப்போது என் முன் மிகப்பெரிய கேள்வி இருந்தது. நான் இந்த குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமா? இது என்னுடைய மாமனாரின் குழந்தை. என் விருப்பத்திற்கு எதிராக எனக்குள் வளர்க்கப்பட்ட ஒரு கருபுறம் எனக்கு இது மீதான வெறுப்பு. மறுபுறம் அது ஒரு உயிர். நான் நாட்கணக்கில் யோசித்தேன். என் மாமா மருத்துவரிடம் அழைத்துச் சென்று ஆலோசனை கேட்டார். நீ விரும்பினால் கருக்கலைப்பு செய்து கொள்ளலாம் என்று டாக்டர் சொன்னார். ஆனால் அதற்கு மனம் இடம் தரவில்லை. இதற்கிடையில் நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் என் கணவர் வந்து இந்த குழந்தை என் பெயரை சுமக்கும், அதை கொல்லாதே என்று சொல்வது போல் இருந்தது. நான் திடுக்கிட்டு விழித்தேன். என் கனவு எனக்கு ஒரு செய்தியை சொல்லியது. என் கணவர் இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று. இது என் முடிவை மேலும் கடினமாக்கியது. நான் என் மாமாவிடம் இதை சொன்னபோது அவர் கவலையுடன் பார்த்தார். குழந்தை ஒரு பொருளல்ல, அது ஒரு உயிர். ஆனால் இது உன்னை உடைக்கும் என்று அவர் எச்சரித்தார். இறுதியாக நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்த குழந்தை தவறான சூழலில் உருவானது உண்மைதான். ஆனால் அது ஒரு அப்பாவி உயிர். அதன் தந்தை ஒரு கோழை மிருகம். ஆனால் நான் அந்த கோழைக்காக இந்த குழந்தையை தண்டிக்க விரும்பவில்லை. என் மனம் என்னை குழந்தையை பெற்றெடுக்கச் சொன்னது. நான் என் மாமாவிடம் சொன்னேன். அவர் முதலில் தயங்கினார். நீ இதை வளர்க்க வேண்டுமா? ஒரு நாள் இது உண்மை தெரிந்து கொண்டால் உன்னையே கேள்வி கேட்கும் என்று சொன்னார். ஆனால் நான் உறுதியாக இருந்தேன். நான் ஒரு மகனை பெற்றெடுத்தேன். அவனுக்கு என் இறந்த கணவரின் பெயரையே சூட்டினேன். நான் அவனை வளர்க்கும் போது அவன் தந்தை யார் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. வெளியே சொந்த வீடு, வேலை என்று கொஞ்சம் கொஞ்சமாக உறுதியாக வாழத் தொடங்கினேன். என் மாமா எனக்கு ஆதரவாக இருந்தார். என் அத்தை இறந்த பிறகு நானும் என் மாமாவும் இணைந்து ஒரு சிறிய வியாபாரத்தை தொடங்கினோம். அது நன்றாக ஓடியது. இந்த கதையை நான் சொல்வதற்கு காரணம், உலகில் உள்ள எல்லா பெண்களுக்கும் ஒரு பாடமாக, மூட நம்பிக்கை வேண்டாம். மனிதர்களின் விலாச முகங்களை அறிந்து கொள்ளுங்கள். நான் என் மாமனார் ஒரு நல்லவர் என்று நம்பினேன். அவர் மகள் போல என்னை நேசிப்பதாக சொன்னார். ஆனால் அவரது வேஷத்திற்குள் இருந்த அசுரன் ஒரு நாள் வெளிப்பட்டான். நான் இந்த கதையை சொல்வதன் மூலம் எத்தனை பெண்கள் பிரம்மை, நம்பிக்கை, கௌரவம் என்ற பெயரில் அமைதியாக அவதிப்படுகிறார்களோ அவர்கள் வெளிப்பட வழி உண்டு என்பதை தெரிவிக்கிறேன். பல ஆண்டுகள் கழித்து என் மகன் வளர்ந்தான். ஒரு நாள் அவன் என்னிடம், அம்மா, என் அப்பா யார் என்று கேட்டான். நான் அவனிடம் உண்மையை சொன்னேன். அன்று இரவு அவன் என் காலடியில் உட்கார்ந்து அழுதான். பிறகு என்னை கட்டிப்பிடித்து, நீதான் என் உறவு, நீதான் என் அம்மா, நீதான் என் அப்பப்பா, நீதான் என் முழு உலகம் என்றான். அன்று எனக்கு ஒரு புதிய பிறப்பு கிடைத்தது. என் வாழ்க்கையில் ஒருபோதும் நான் நினைத்து கூட பார்க்காத ஆறுதல் என் மகனிடம் எனக்கு கிடைத்தது. இத்தனை வருட துயரங்குளங்களுக்குப் பிறகு என் மகன் மட்டும்தான் என் முழு உலகம், முழு உலகம். இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவரின் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் ஆதரவையும் கீழே உள்ள கமெண்டில் பகிருங்கள். பார்க்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இருங்கள்.